அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எல்லா புகழும் எம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவுக்கு உரித்தானது. அவன் யாராலும் படைக்கப்படவும் இல்லை. அவன் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன் என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் மறுமை வரை வாழ இருக்கின்ற நல்ல அடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, ஒரு மனிதன் இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே எந்த இடத்தில் இருக்கிறான், ஒரு சமூகம் அல்லாஹு தஆலாவிடத்திலே எந்த அந்தஸ்தில் இருக்கின்றன, இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போமே என்றால் இதற்கு அடிப்படையாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம்தான், நாங்கள் இறைவனிடத்திலே எந்த அந்தஸ்தில் இருக்கிறோம் என்பதை மீட்டி பார்க்க வேண்டும் என்றால் எங்களது தொழுகை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. எங்களது தொழுகை எந்த நிலைமையில் இருக்கிறதோ அந்த நிலைமையில் தான் ரப்பிடத்திலே நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற நேரடியான தொடர்பு ஒன்றே ஒன்று, தொழுகை. எனவே இந்த தொழுகையில் நாங்கள் கவனமாக இருப்போமே என்றால் அல்லாஹு தஆலாவுடைய உதவி எப்பொழுதும் எங்கிருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹு தஆலா திருமறையிலே இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. விரும்பிய நேரத்தில் தொழ முடியாது. ஃபரதான தொழுகைகளை விரும்பிய நேரத்தில் தொழ முடியாது. வேலை முடிந்து தொழ முடியாது, அல்லது நினைத்தால் தொழ முடியாது. பாங்கு சொல்லப்பட்டால் தொழுதாக வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே யாருக்கு விட முடியும்? ஒரு சிலருக்கு விட முடியும். யாருக்கு? அது விட்டுறதில்லை, லேட்டாக தொழுகிறது. யாரு விட முடியும் என்றால் ஒன்று மையத்தாக இருக்கணும், அவரு தொலைலாது. அப்படி இல்லாட்டி புத்தி சுவாதீனமற்றவர், அப்படின்னா இல்ல அவரு மனிதன் அந்த அந்தஸ்துல இருந்து குறைஞ்சு, அதாவது சிந்திக்கின்ற திராணியாற்றவர், அல்லது மாதை ஊடாய் வருகின்ற பெண்கள். இது மூணாக இருக்கணும் நம்ம தொழுகை விட்டுறதாக இருந்தால். அப்படி யாராவது தொழுகை விட்டுறாக்களாக இருந்தால், இது மூணு குழு அடங்கியிருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிரயாணியை பொறுத்தவரையிலே பிரயாணிக்கு தொழுகை விட முடியும். எப்படி விட முடியும்? சேர்த்து சுருக்கி தொழுவதற்கான அனுமதி இருக்கிறது, அவ்வளவுதான். தொழுகை விடுவதற்கான, முழுமையாக விடுவதற்கான அனுமதி இல்லை பிரயாணியை பொறுத்தவரையிலே. அதே போன்று எந்த அளவுக்கு என்றால், யுத்த காலத்தில் கூட யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒரு பக்கத்தில் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் கூட அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கடமையாக்கி இருப்பதை நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக காண்கின்றோம். அதே போன்று நோயாளிகளை பொறுத்தவரையிலே தொழுகையை விட முடியுமா? எங்களது சமுதாயத்திலே ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்றால் அந்த 3 நாளும் தொழுகை கிடையாது. என்ன சொல்வார்கள்? வைத்தியசாலை சுத்தம் இல்லை, அல்லது தொழ முடியாது, சுத்தி அருகாமையிலே அந்நிய சகோதரர் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் சகோதரர்களே, நாங்கள் இருக்கின்ற இடம் சுத்தமாக இருந்தால் அல்லது அழுக்குகள் இருந்தால் அதனை நீக்கிவிட்டு நாங்கள் தொழ வேண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாங்கள் நோயாளிகளாக இருக்கின்ற பொழுது தொழுகையை விடுவதற்கான அனுமதி இஸ்லாம் தரவில்லை. நின்று கொண்டு தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து கொண்டு தொழ வேண்டும். உட்கார்ந்து கொண்டு தொழ முடியவில்லை என்றால்
படுத்துக்கொண்டு தொழ வேண்டும். படுத்துக்கொண்டால் சைகை மூலமாக சரி தொழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றது. கடலில் பிரயாணம் செய்தாலும் சரி, கடலில் மீன்பிடி தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது விமானத்தில் பறக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் கூட தொழுகையை நாங்கள் விடுவதற்கான அனுமதியை இஸ்லாம் தரவே இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் எப்பொழுதும் இந்த தொழுகையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். தொழுகையை நாங்கள் விடுகின்ற பொழுது எங்களோடு இருக்கின்ற நண்பர்கள் எங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை விட்டால் அதற்குரிய தண்டனையை குறித்து எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போன்று எங்களது நண்பர்கள் விடுகின்ற பொழுது, எங்களது குடும்ப உறுப்பினர்கள் விடுகின்ற பொழுது அந்த ஞாபகப்படுத்தலை நாங்களும் செய்ய வேண்டும். வீட்டிலே ஒரு சில வேலைகளே தாய்மார்கள் தந்தைமார்கள் பிள்ளையின் மீது இரக்கம் காரணமாக தொழுகைக்காக எழுப்ப மாட்டார்கள். பிள்ளைதானே என்ற ஒரு இரக்கப்பட்டு சுபஹ் தொழுகைகளுக்காக வேண்டி எழுப்ப மாட்டார்கள். உண்மையான இரக்கம் எதுவென்றால் அந்த பிள்ளையை தட்டி சுபஹுக்காக வேண்டி அசர் தொழுகைக்காக வேண்டி எழுப்பி அனுப்புவதுதான் உண்மையான இரக்கம். அப்படி இல்லை என்றால் அவர்கள் வகூதுஹன் நாசு வல் ஹஜாரா, நரகத்தின் நெருப்புகளை தான் நாங்கள் வீட்டிலே வளர்க்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் சகோதரர்களே, இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா திருமறையிலே இன்னும் ஒரு வசனத்தை சொல்கின்ற பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், எங்களது தொழுகையாக இருக்குமாக இருந்தால் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான தடுக்கப்பட்ட விடயங்களிலிருந்து எங்களை தடுக்கும். கண்ணால் காதால் செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய மானக்கேடான விடயங்களை விட்டும் அந்த தொழுகை எங்களை தடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் எங்களை அந்த செயல்களிலிருந்து அந்த வாழ்க்கையில் செய்கின்ற அந்த செயல்களில் தடுக்கவில்லை என்றால் எங்கள் தொழுகையில் சிக்கல் இருக்கிறது. வல்முன்கர், தடுக்கப்பட்ட விடயங்கள், அது வியாபாரத்திலாக இருக்கலாம், குடும்பத்திலாக இருக்கலாம், சமூக விடயங்களாக இருக்கலாம், எதிராக இருந்தாலும் தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் எங்களது அந்த தொழுகையை தடுக்கவில்லை என்றால் எங்களது தொழுகையில் சந்தேகம் இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தடுக்கப்பட்ட மானக்கேடான விடயங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட விடயங்களிலிருந்தும் அந்த தொழுகை உங்களை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கவில்லை என்றால் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிறந்ததிலிருந்து வயதுக்கு வந்ததிலிருந்து மரணம் வருகின்ற வரைக்கும் இந்த தொழுகையை விடுவதற்கான அனுமதி யாருக்கும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதோடு, இஸ்லாத்திலே ஒரு சில விடயங்களுக்கு செய்யாவிட்டால் தண்டனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகையை பொறுத்தவரையிலே செய்தாலும் ஒரு சில வேளைகளிலே தண்டனை கிடைக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அது எந்த நிலைமை? வயலுன் லில் முஸல்லீன், தொழுகின்றவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். எப்படி தொழுவார்கள்? அல்லதீனஹும் யுராஊன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யாருக்கு அந்த வயல் என்ற நரகம் இருக்கிறது? தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள். நினைச்சா தொழுகிறது, டைம் கிடைச்சா தொழுகிறது, ஞாபகம் வந்தா தொழுகிறது, இப்படி பொடுபோக்காக விட்டு அல்லது தொழுகையிலே கவனஈனம் இல்லாமல் இறையச்சம் இல்லாமல் தொழக்கூடிய அந்த நிலையில் இருப்பார்கள். வல்லதீனஹும் யுராஊன், அது மாத்திரமல்ல மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுவார்கள். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்காக தந்திருக்கின்ற பெரியதொரு அருள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஏனைய இபாதத்துகளை பொறுத்தவரையிலே ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்த விடயங்கள். நான் தொழுகையை பொறுத்தவரையிலே நேரடியாக அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு கிஃப்ட் என்று தான் சொல்ல வேண்டும். 50 வக்து தொழுகைகளை அல்லாஹ்வினுடைய இரக்கத்தன்மை காரணமாக 5 வக்துகளாக குறைத்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அருளாக கொடுத்திருக்கின்றான். இந்த 5 வக்து தொழுகைகளும் 50 வக்து தொழுகைகளுக்கு சமனாகும். எனவே இந்த தொழுகையினுடைய பெருமதி என்பது சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பெருமதிகளை அல்லாஹு தஆலா இந்த தொழுகையில் வைத்திருக்கின்றான்.
அது மாத்திரமல்ல அருமைக்குரிய சகோதரர்களே, இமாம்கள் விளக்கப்படுத்துகின்ற பொழுது இமாம் ஷாஃபிஈ கிதாபுல் உம்மிலே சொல்கின்ற பொழுது, எவர்கள் தொழவில்லையோ அவர்களது ஜனாசாக்கள் முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கம் செய்யப்படக்கூடாது. அது சரியா பிள்ளையாண்டு நான் சொல்ல வரவில்லை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து இதற்கான விளக்கத்தை சொல்கின்றார்கள் என்றால், யாராவது தொழாத சகோதரர்கள் வீட்டில் வந்து தண்ணீர் போட்டால் கூட அவர்களுக்கு கொடுக்க கூடாது. எங்களது பிள்ளைகளை நாங்கள் திருமணம் செய்து வைக்க கூடாது. இப்படி பெரியதொரு லிஸ்டையை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகின்ற போது சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை என்பது எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கின்ற நேரடி தொடர்பு. மனிதனிடத்திலே கையேந்துவதை விட அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற இடம் சுஜூதுடைய இடம். எனவே அந்த சுஜூதிலே எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ள முடியும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மௌத் வரைக்கும் இந்த தொழுகையிலே உறுதியாக இருந்து தொழுகை நிலைநாட்டிய மக்களில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.